தமிழ் சினிமா உலகத்தில் பல முக்கிய செய்திகளும் பரபரப்புகளும் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. பிரபல நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தி மீது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் முறையிட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் மிகுந்த விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது. நடிகர் ஜெயம் ரவியின் இந்த நடவடிக்கை அவரின் குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையை வெளிப்படையாக எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்ச்சியாக செய்திகள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. விஜய் நடித்த தி கோட் படம் தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படம் திரையரங்குகளில் வெளிவந்த 20 நாட்களிலும் வசூலை தக்க வைத்துள்ளது என்பது படத்தின் வெற்றியை எடுத்துக்காட்டுகிறது. படத்திற்கான விமர்சனங்கள் மிதமாக இருந்தாலும் ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வருவதும் அதற்கு பின்பு வரும் OTT ரிலீஸுக்காக வெகுவாக காத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சூர்யா நடிக்கும் 45வது படத்திற்கு பிரபல இயக்குனரின் கூட்டணி திரையுலகில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா மாஸ் கதைகளுக்கு பெயர் பெற்றவர் என்பதால் இந்த புதிய படம் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தின் தகவல்கள் வெளியானதும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கியுள்ளனர். தமிழ் மற்றும் பாலிவுட் திரையுலகில் வெற்றிகரமாக பல படங்களை இயக்கிய AR முருகதாஸ் தனது பிறந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு படத்திலும் பல்வேறு தொழில்நுட்ப நுணுக்கங்களை வெளிப்படுத்திய அவர் திரையுலகில் தனித்துவம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது பங்களிப்பு மட்டும் இல்லாமல் அவர் படங்கள் எப்போதும் மக்களிடம் புதிய சிந்தனையை தூண்டி வருகிறது. பிரபல யூடியூப் சேனல் பரிதாபங்கள் தங்களின் சமீபத்திய வீடியோ லட்டு பாவங்கள் மூலம் திருப்பதி லட்டு விவகாரத்தை நகைச்சுவையாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பரிதாபங்கள் குழுவின் இந்த வீடியோ ரசிகர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து பேசப்படுகின்றது. இந்த சூழலில் தமிழ் சினிமா உலகில் நடக்கும் இதெல்லாம் சினிமா ரசிகர்களிடையே பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற சினிமா செய்திகளின் தொடர்ச்சியான அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.